ஹே கைஸ், வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோ என்ன பண்ணுவானா, அவ கண்டிப்பா நம்ம பிரெக்னென்ட் ஆயிட்டோம்னு நினைச்சிட்டு என்ன பண்ணுவானா, ஸ்டெப்ஸ்ல வந்துட்டு இறங்கி எப்படியாச்சும் வந்து குழந்தைய அபோர்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தப்பான ஒரு முடிவு எடுப்பா. இருந்தாலும் மனசு வந்து கேட்காது. கரெக்டா ஃப்ரெண்ட் வந்து பார்த்துட்டு கத்த ஆரம்பிச்சிட்டா, என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துவால. அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்துட்டு சொல்லுவான், என்னால என்ன பண்ணே தெரியல, எனக்கு வந்துட்டு என்னோட குழந்தைய அழைக்கிறதுக்கு எனக்கு மனசே வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருப்பா. இதை பார்க்கும் போதுட்டு ஆனாக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கும். என்னடா இது இவ்வளோ கஷ்டப்படுறாளே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கஷ்டமாட்டு இருக்கும். சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ தனியா இருக்க போயிட்டு இந்த மாதிரிலாம் திங்க் பண்ணிட்டு இருக்க, வா நீ என்னோட இன்னைக்கு நைட் வந்து என் வீட்டில் வந்து ஸ்டே பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போயிட்டு இருப்பா. வெயிட் பண்ண அம்மா வந்துட்டு என்னோட டாகுக்கு வந்துட்டு ஃபுட்டு கேட்டாங்க, நான் வாங்கிட்டு வர சொல்லிட்டு அந்த கடைக்குள்ள போவாளா. அப்போ நம்ம இருந்து வெளியே நிற்பா. பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஒரு டாக் வந்துட்டு அம்மாவோட இருக்க மாதிரி இருக்கும், குழந்தையும் அம்மாவோட டாகும் இருக்க மாதிரி இருக்கும். இதை பார்த்துட்டு என்ன நினைச்சது தெரியல, அங்கேருந்து ஓட ஆரம்பிச்சிருவா. ஒரு மாதிரி கஷ்டமாயிடும். கரெக்டா நானா பாப்பா என்ன இப்ப வந்து ஓடிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு டக்குன்னு ஃபுட்டை வந்துட்டு வாங்கிட்டு அவங்ககிட்ட வந்து காசு கொடுப்பா. பேலன்ஸ் மேடங்கும் போது இல்ல பரவாயில்ல நீங்களே வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டு ஓடி வருவா. ஆப்போசிட்ல நம்ம ஹீரோ வந்து நடந்து வந்துட்டு இருப்பான். அவன் அந்த ஸ்ட்ரீட்ல தான் நடந்து வந்துட்டு இருப்பான். ஆனா வந்து பார்த்ததுக்கு அப்புறம் நீ எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. இல்ல ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், நான் இப்ப வந்துடுறேன் இங்கே நில்லுங்கன்னு சொல்லிட்டு இங்கே நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனா சொல்லிட்டு போவா. ஹீரோ வந்துட்டு இங்கே அப்படிங்கும்போது அம்மா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, நீங்க இங்கேயே இருக்கணும், நான் வந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா வந்து ஓட ஆரம்பிச்சிருவா. ஹீரோக்கு ஒண்ணுமே புரியாது, என்ன இப்படியே நம்ம நிக்க சொல்லிட்டு போறான்னு சொல்லிட்டு கையை வந்துட்டு அப்படியே தூக்குன அப்படியே வந்து நின்றுட்டு இருப்பான். அதுக்கப்புறம் ஆனா என்ன பண்ணா ஓடி போயிட்டு ஹீரோயின் நம்ம பாப்பா, என்ன ஆச்சு எதுக்கு நீங்க ஓடி வர அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாளா. ஹீரோயின் வந்துட்டு இல்ல இதுக்கப்புறம் வந்துட்டு இது குழந்தைய நான் வச்சுக்க போறது இல்லை, நான் கண்டிப்பா பிரெக்னென்ட் ஆயிட்டேன்னு இந்த குழந்தைய நான் பெற்றிருக்கிற மாதிரி தான் இருக்கும், நான் எப்படியாச்சும் அபோர்ட் தான் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லுவாளா. உடனே வந்துட்டு இவளுக்கு ஒரு மாதிரி இருக்கும், என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. இந்த பாரு ஏதாச்சும் பிரச்சனைனா நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம், நம்ம போயிட்டு அங்கிள் கிட்ட போய் செக் பண்ணலாம், ஏதாச்சும் தப்பான முடிவு எடுத்துக்காத அப்படின்னு சொல்லிட்டு ஆனா சொல்லிட்டு இருப்பான். ஆனா ஹீரோயின் வந்து கேட்க மாட்டான். இல்ல நான் என்னோட வீட்டுக்கு போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்துட்டு அங்கேருந்து ஓட ஆரம்பிச்சிருவா. ஆனாக்கு ஒண்ணுமே புரியாது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்துட்டு அங்கேயே ஸ்டாப் பண்ண சொல்லியிருப்பாரு. ஸோ ஹீரோ வந்து அங்கே தான் வெயிட் பண்ணிட்டு இருப்பான். என்ன இந்த பொண்ணு போச்சு அதுக்கப்புறம் வரவே இல்லை, சார் நம்ம வந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து கிளம்ப போவோம். கரெக்டா அந்த இடத்துக்கு ஆனா வந்துருவா. நான் உங்களுக்கு இதை நிக்க சொன்னேன் அப்படிங்கும் போது டக்கு திருப்பி கையை ஓங்கிட்டே வந்து நின்றுட்டு இருப்பான். ஏன்னா அப்படிதான் நின்று இருப்பான். சரி உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், நீங்க வெளியே சொல்ல மாட்டீங்கல்ல, ஒரு சீக்ரெட் அப்படின்னு சொல்லுவான். ஹீரோ வந்துட்டு சீக்ரெட்டா, என்ன சீக்ரெட் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவான். நீங்க வெளியே சொல்ல மாட்டீங்கன்னா நான் சொல்றேன் அப்படின்ட்டு. இந்த மாதிரி ஹீரோயின் வந்துட்டு பிரெக்னெண்டா இருக்கா அப்படின்னு சொல்லுவான். உடனே வந்துட்டு என்னது ஹீரோயின் வந்து பிரெக்னெண்டா இருக்கான்னு ஷாக் ஆயிடுவான். ஆமா ஹீரோயின் வந்துட்டு பிரெக்னெண்டா இருக்கா அப்படின்னு ஹீரோ வந்துட்டு உண்மையதான் சொல்றீங்களா, பிரெக்னெண்டா இருக்காளாங்க. ஆமா ஆமா உங்களாலதான் பிரெக்னெண்டா இருக்கா அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் ஹீரோக்கு வந்துட்டு ஐயோ நான் என்ன பண்ணணும்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு உண்மையதான் சொல்றீங்களா இல்ல பொய்யா சொல்றீங்களா திருப்பி 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 கேட்டுட்டு இருப்பான். நான் உண்மையதான் சொல்றேன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் ஹீரோக்கு என்ன பண்ணே தெரியல, தலையை வந்து பிச்சுக்கிறான், என்ன பண்றதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா என்ன சொல்றான்னா ஹீரோயின் வந்து ஒரு முடிவு எடுத்திருக்கா, அந்த குழந்தைய இதுக்கப்புறம் வச்சுக்க போறது இல்ல, சோ குழந்தைய எப்படியாச்சும் வெளியே ஆகணும்ட்டு முடிவு பண்ணியிருக்கான், அதுக்காக தான் வீட்டுக்கு போயிருக்கான்னு சொன்னதுக்கு அப்புறம் ஹீரோக்கு வந்துட்டு ஷாக் ஆயிடும். அது குழந்தைய வந்துட்டு எடுக்க போறாளான்னு சொல்லிட்டு. அப்புறம் ஹீரோயின் தான் காட்டுறாங்க, அவ ஏதோ ஒரு மருந்து மாதிரி வச்சிருக்கா, அதை ஃபுல்லா வந்து கிளாஸ்ல ஊத்தி குடிச்சிக்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டே உட்காந்துருக்கா. மூக்க பிடிச்சிட்டு எப்படியாச்சும் குடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கா. கரெக்டா அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு ஹீரோவும் ஆனாவும் வந்துட்டு இருக்காங்க. அப்போ வந்து நாக் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோ வந்து பாக்குறேன், என்னடா யாருடா இது அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறான். இங்க ஹீரோ வந்துட்டு ஓகே அவங்க பேட் வந்து திறக்கிற மாதிரி இல்ல, பேசாம நான் வந்துட்டு கதை உடைச்சிருன்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்றான்னா கதை உடைக்க போறான்னா கரெக்டா ஹீரோ வந்துட்டு ஓப்பன் பண்ணிடுறான். ஹீரோ போயிட்டு அங்க உள்ளார போய் விழுந்துடுறான். ஹீரோன் கேக்குறான், எப்படி இவன் இங்க வந்தான், எப்படி என் வீட்டுக்கு இவன் வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிப்பா. நீ எப்படி இங்க வந்தேன்னு சொல்லிட்டு. அப்பதான் என்ன சொல்றா, இல்ல இல்ல நீ கோச்சுக்காத பேட், நான் தான் அவனை அழைச்சிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவதான் சொல்றான். எதுக்கு இவன் அழைச்சிட்டு வந்தேன், எதுக்கு இவன் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் கேட்பான். அப்போ வந்து ஹீரோ சொல்லுவாங்க, பாரு நீ வந்துட்டு நான் எல்லா விஷயம் கேள்விப்பட்டேன், நீ குழந்தைய வந்துட்டு அபோர்ட் பண்ணலான்னு இருக்கேன், என்ன பண்ணி இந்த குழந்தைய வெளியாக்கலாம்னு பாக்குறேன் போது ஹீரோயின் கேட்கலாம், அது எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். அப்பதான் வந்துட்டு என்ன சொல்றான், நான் அதான் எல்லாம் உண்மையா சொன்னேன் அப்படின்னு சொல்லுவாளாம். உடனே வந்துட்டு ஹீரோ என்ன சொல்லுவானா, இங்க பாரு நீ என்ன பண்ணி வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்டு இருப்பான். ஆனா பாத்தீங்கன்னா அங்க ஒரு கிளாஸ் இருக்கும், அதுல மருந்து வந்துட்டு காலியா இருக்கும். பார்த்துட்டு அப்போ நீ ஃபுல் கிளாஸுமே குடிச்சிட்டியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவ கேட்பா. உடனே ஹீரோயின் வந்துட்டு இல்ல இல்ல நான் குடிக்கலங்குவா. அதுக்குள்ள ஹீரோ என்ன பண்ணுவானா ரொம்ப வந்துட்டு ஆவேசமாயி, அப்போ வந்துட்டு நீ குழந்தைய வந்து ஹர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டியா, அந்த குழந்தைய வந்துட்டு ஹர்ட் பண்றியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து கேட்பான். ப்ளீஸ் அந்த மாதிரி ஏதோ பண்ணிடாத அப்படின்னு சொல்லிட்டு உலுக்கிட்டு இருப்பான். அப்ப ஹீரோ வந்துட்டு இல்ல நான் குழந்தை வந்து ஹர்ட் பண்ணவே இல்லை, எனக்கும் மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிப்பா. நான் அதை குடிக்கல, நான் டஸ்ட்பின்ல தான் ஊத்திட்டேன் அப்படின்னு சொல்லுவாளாம். அதுக்கப்புறம் ஆனா போய் பாப்பா, ஆனா வந்துட்டு உண்மையிலே டஸ்ட்பின்ல தான் ஊத்தி வச்சிருப்பா, வந்து குடிச்சிருக்க மாட்டா. அதுக்கப்புறம்
ஹீரோயினுக்கு வந்துட்டு கோவம் வந்துடும். ஹீரோ பண்றதெல்லாம் பார்த்துட்டு, நீ என்னத்துக்கு என் வீட்டுக்குள்ள வந்த, உன்னை நான் எப்போ பார்த்தோன்னே என் லைஃப்ல எல்லாமே ஸ்பாயில் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அழுக ஆரம்பிச்சிருவான். என் லைஃபே வந்துட்டு மாத்தி திருப்பி போட்டுட்டேன், அது காரணமே நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சோகமா உட்காந்து அழுதுட்டு இருப்பாளா. அவ பாத்தீங்கன்னா ஹீரோ வந்துட்டு பாப்பான். இங்க பாரு பேட், நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காத, நடந்துச்சு, நான் வேணா அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறேன் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுவான். இது வந்துட்டு ஒரு இன்னசென்ட் லைஃபா தான் போயிட்டு இருக்கும், நான் பாத்துக்கிறேன், எல்லாமே நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து சொல்லுவானா. இதை கேட்டு ஹீரோக்கு வந்துட்டு கோவம் வந்துடும். என்னது என் லைஃப் நீ பாத்துக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. வந்து என்னடா பாத்துப்ப நீயே ஒரு பிளே பாய், ஏதோ ஒரு பொண்ணு கூட ஸ்லீப் பண்றேன்னு சொல்லிட்டு நீ வந்துட்டு ஏ ரூம்ல வந்துட்டு என் லைஃப் வந்து ஸ்பாயில் பண்ணிட்ட, நீ எப்படி என்ன பாத்துப்ப அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து கத்த ஆரம்பிச்சிருவா. பாத்துக்கிறதுனா என்னன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிச்சிருவா. கூட வந்து கல்யாணம் பண்ணிட்டு கூட வாழணும்னு நினைக்கிறியா, என்னோட கெரியர் என்ன ஆகும், நான் எப்படி உன்னை நம்பி வருவேன், நீயே வந்துட்டு எல்லா பொண்ணு கூடயே வந்துட்டு இருக்கிறாள்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஹீரோயின் வந்து திட்ட ஆரம்பிச்சிருவா. ஹீரோவும் அப்படிதான் கொஞ்சம் பிளே பாய் மாதிரி தான் இருப்பான். இவ வந்து திட்ட ஆரம்பிச்சிருவா. எப்போ உன்னை வந்து என் லைஃப்ல பார்த்தனோ அப்படிலேருந்து எல்லாமே ஸ்பாயில் ஆயிடுச்சு, நீ ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்கிறதுக்கு இங்க ஒண்ணுமே கிடையாது, ஃபர்ஸ்ட் இங்க இது போய் இது என்னோட குழந்தை, அப்படியே இந்த குழந்தை நான் பெற்றிருக்கணும் அப்படின்னா உன்னோட கன்சர்ன் எனக்கு தேவையே கிடையாது, உன்னோட கன்சர்ன் எனக்கு தேவையே கிடையாது, நான் வந்து பெத்து எடுத்துப்பேன்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சிருவான். ஆனா வந்துட்டு இங்க பாரு பார்த்து பேசி, நீ ஏன் இவ்வளவு ஹர்ட் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு ஆனா வந்து எப்படி நிப்பா. முடியாது, இவர் எதுக்கு என்னோட வீட்டுக்கு வந்தாரு, நான் இவரை வந்து நம்பணுமாமா, நம்பி கல்யாணம் பண்ணிக்கணுமாமா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா திட்ட ஆரம்பிச்சிருவா. ஹீரோக்கு வந்து மாதிரி கஷ்டமா இருக்கேன், இவனை வந்துட்டு இந்த அளவுக்கு வந்துட்டு யாரும் மோசமா திட்டினது இல்லைல்ல, சொல்லி என்ன பண்ணுவாங்கன்னா அடிச்சு ஃபர்ஸ்ட் நீ வெளியே போ, ஃபர்ஸ்ட் என் வீட்டுல வந்து நிக்காதுன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து நல்லா அடிச்சு வெளியே அனுப்புவாங்க. ஹீரோக்கே ஒரு மாறி, என்னடா இந்த பொண்ணு இந்த மாதிரி நடந்துக்குது நம்ம கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஹீரோ போனதுக்கு அப்புறம் ஹீரோ வந்து உட்காந்து அழுதுட்டு இருப்பா. இதை பக்கம் எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும். அதுக்கப்புறம் ஹீரோக்கு மனசு ரொம்பவே கஷ்டமா இருக்குமா. அவன் ஃப்ரெண்ட் நம்ம இருக்கானோ, ஸோ அவனை பார்க்க போகும்போது அவன் ரொம்ப ஹாப்பியா இருப்பான். வாடா மச்சான் உங்ககிட்ட சொல்லி ஆகணும், ஒரு நல்ல நியூஸ் உங்ககிட்ட சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹேக் பண்ணிப்பான். ஹீரோ வந்து என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பானா. நீ உள்ளவா, நான் உங்ககிட்ட சொல்லி ஆகணும்னு சொல்லிட்டு உள்ள அழைச்சிட்டு போவான். ரொம்ப சந்தோஷமா இருக்கான்டா, நான் ஃபியூச்சர்ல வந்துட்டு ஒரு அப்பா ஆக போறான்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுவான். என்ன ஆச்சு சொல்லு, அவ வந்துட்டு பிரெக்னெண்டா இருக்காளா அப்படின்னு சொல்லும்போது, ஆமா ஐ திங்க் வந்துட்டு 4 days வந்து தள்ளி போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவான். அப்போ வந்துட்டு அது 4 days தள்ளி போயிடுச்சா, என்ன 4 மாசமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பான். 4 மாசம் கிடையாதுடா, 4 நாள் தள்ளி போயிடுச்சு, இன்னுமே மென்டன்ஸ் வரல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுவான். நான் ஹீரோ வந்துட்டு அப்படியா, உனக்கு இதுல இவ்வளவு சந்தோஷமாடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஆமாடா இருக்காத பின்ன, நான் அவளை மீட் பண்ணும் போது என்ன நினைச்சு தெரியுமா, அவளை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் நல்ல லைஃப், ஒரு ஃபேமிலி, குழந்தைங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவன் அப்பா ஆக போறான்னு அதை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். நான் சந்தோஷப்படுறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா இருக்கானா. இல்ல பார்க்கும்போது ஹீரோக்கு வந்து அந்த ஃபீல் வருது. ஏன்னா அவன் அங்க வந்து அவனோட குழந்தை வந்து ஃபார்ம் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அவனுக்கு அந்த ஃபீல் லைட்டா வந்துட்டு இருக்கு. அப்போ வந்துட்டு ஹீரோ என்ன பண்றா, சோஃபால உட்கார ரொம்ப சோகமா. அப்போ வந்து சொல்லிட்டு இருக்கான், உனக்கு ஒண்ணு தெரியுமாடா, கேர்ள்ஸ் வந்து கன்சீவ் ஆனதுக்கு அப்புறம் நிறைய மூட் ஸ்விங்லாம் வருமா, அது ரொம்பவே கஷ்டம் தெரியுமான்னு சொல்லிட்டு அந்த பிரெக்னன்சியை பத்தி நிறைய வந்து எடுத்து சொல்லிட்டு இருப்பான். ஹீரோ வந்து இதெல்லாம் ரிசர்வ் பண்ணி கேட்டுட்டு இருப்பான். பாத்தீங்கன்னா நூன் இருக்காங்களா, அவங்க வருவாங்க. அவங்க வந்துட்டு சாரி அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. பாத்தீங்கன்னா அவங்க டெஸ்ட் பண்ணி பார்த்திருப்பாங்க போல, இந்த வாட்டியுமே கன்சீவ் ஆகலதான் ரிசல்ட் வந்திருக்கும். அதை வந்துட்டு ரொம்ப சோகமா வந்துட்டு சொல்லுவாங்களா. அதை கேட்டுமே நம்ம வந்து ரொம்ப கஷ்டப்பட ஆரம்பிச்சிருவாரு. அப்போ நான் இந்த டைமும் அப்பா ஆகலையா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ஃபீல் பண்ணுவாரா. அப்போ வந்துட்டு நூனு வந்துட்டு சாரி எல்லாம் என்னாலதான் அப்படின்னு சொல்லிட்டு சாரி கேட்பாங்க. அட ஏன் நீ சாரி கேட்குற, நீ என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்குமே ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். சரி சாரிங்கன்னு சொல்லிட்டு அவங்க வந்து அழுக ஆரம்பிச்சிருவாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ஹீரோக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும். ஒரு குழந்தைக்காக எந்த அளவுக்கு வந்துட்டு அவங்க எல்லாம் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, ஆனா நம்ம காட் வந்துட்டு குழந்தை கொடுத்துருக்காருன்னு சொல்லிட்டு அவனுக்கு அந்த ஃபீல் வந்துட்டு இருக்கும். அப்போ வந்துட்டு சரி விடுமா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே வந்துட்டு கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்களா. அப்போ ஹீரோ தான் வந்து சொல்லுவான், கண்டிப்பா வந்துட்டு அடுத்த வாட்டி ஒரு நல்ல நியூஸ் வரும், ரெண்டு பேரும் கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ தான் சொல்லுவான். கண்டிப்பா நீ அப்பா ஆகுவடா, ஏன்டா இதை நினைச்சு ஃபீல் பண்றேன்னு சொல்லிட்டு அவன் ஆறுதல் சொல்லிட்டு சரி ஓகே நீங்க பாத்துக்கோங்க, உங்களுக்காக டைம் எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு வீட்டுக்கு போவான். வீட்டுக்கு போனா அவன் அண்ணனுக்கும் அன்னைக்குமே அதே சூழ்நிலை தானே. அவங்க அண்ணன் என்ன பண்ணுவானா, இந்த மாதிரி இவங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு எடுத்துட்டு இருக்காங்க போல, சோ அதை வந்துட்டு கிட்டில் பண்ற மாதிரி, நீ சீக்கிரமா கன்சீவ் ஆக போற பாரு, உன்னோட வயிறு இப்படிதான் ஒப்பிட்டு இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஒய்ஃப்ட வந்து பேசிட்டு இருப்பாரு. இதை வந்துட்டு ஹீரோ வந்துட்டு பாக்குறான். இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிறத வந்து பாத்துட்டு இருப்பான். நீ வந்துட்டு கவலைப்படாதம்மா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்துட்டு ஹாப்பியா பேசிட்டு இருப்பாரா. ஐயோ எனக்கு வலிக்குது அப்படின்னு சொல்லுவாரு. என்னாச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு வயிறுல ஏதாச்சும் வலிக்குதாங்கும் போது, இல்ல இல்ல குழந்தை எட்டி உதைக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபன் பண்ணிட்டு இருப்பாரு. அந்த பொண்ணு வந்துட்டு சிரிச்சிட்டு இருக்கும். பாத்தீங்கன்னா என்ன கிண்டல் பண்ணிட்டு இருக்கீங்களான்னு சொல்லிட்டு ஒரு நல்ல அண்ணனும் இருக்கும். இந்த வீட்லயுமே வந்துட்டு குழந்தைக்காக வந்துட்டு அவங்க வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்க மாதிரி தான் காட்டுறாங்க. இது எல்லாமே ஹீரோ வந்து பாத்துட்டு இருக்கான். ஒருத்தவங்களுமே குழந்தைக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க, நம்ம ஏன் அந்த குழந்தைய வந்துட்டு ஸ்பாயில் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் நம்ம ஹீரோ. சோ அதுதான் அவன் வந்து நினைச்சு பாத்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அண்ணி போனதுக்கு அப்புறம் அண்ணன் உட்காந்துருப்பாரா. ஹீரோ வந்துட்டு போவான்.
அப்போ வந்துட்டு அண்ணன் வந்து கேட்பாரு, ஏன்டா இப்படி லேட்டா வர, அத்தை பாரு எவ்வளவு கவலைப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஃபீல் பண்ணி தான் பேசுவாரு. இல்ல நான் ஒர்க் அப்படி எனக்கு லேட்டா வர மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு இருப்பான். இங்க பாருடா எனக்கு தெரியும், இங்க பாரு உன் லைஃப் வந்து நீ ஸ்பைல் பண்ணிக்காத, நம்மளுக்கு அம்மா அப்பா கிடையாது, நம்ம அத்தை தான் நம்மளை பாத்துக்கிறாங்க, நம்ம அப்பா எவ்வளவு நல்லவர்னு தெரியும்ல, அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு தெரியும்லன்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் வந்துட்டு கல்யாணம் பண்ணி ஒரு இதான் ஹானஸ்டா லைஃப் வந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு போல. சோ அதுதான் சொல்லிட்டு இருக்கவங்க. அகிர் வந்துட்டு ஆமா எனக்கு புரியுதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அப்போ வந்துட்டு சொல்லுவாரு, இங்க பாருடா நீ வந்துட்டு உனக்கு லைஃப் இருக்கு, உனக்கு நிறைய வந்துட்டு அனுபவங்கள் வேணும், இந்த மாதிரி நீ வந்துட்டு எல்லாரையும் பார்த்தவங்களாம் வந்துட்டு டேட் பண்றது எல்லாம் வேணாண்டா, உனக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பொண்ணு வரும், அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு நீ லைஃப்ல செட்டில் ஆகு, மற்றபடி இந்த மாடல பாக்குறேன் அந்த மாடல பாக்குறேன் அப்படின்ட்டு லைஃப் வந்து ஸ்பாயில் பண்ணிக்காதரா அப்படின்னு அண்ணன் வந்து அட்வைஸ் பண்ணுவாரு. ஹீரோக்கும் வந்துட்டு அதான் தோணுது. அப்படியே வந்துட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தல நானும் நீ வந்துட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கோம் லைஃப்ல வந்துட்டு கல்யாணம் குழந்தைங்க இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்டா, அதை நீயும் வந்துட்டு அனுபவிக்கணும், பாரு அவங்க அண்ணி நானும் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கோம் அந்த குழந்தைக்காக அப்படின்னு சொல்லிட்டு இவர் ரொம்ப கவலைப்பட்டு பேசிட்டு இருப்பாரு. இதை பார்க்கும்போது ஹீரோக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும். அவன் சொல்லுவான், அண்ணன் நீ கவலைப்படாதுன்னா கண்டிப்பா ஒரு நாள் நீ ஃபாதர் தான் ஆக போறேன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டுக்கு என்ன அட்வைஸ் பண்ணணும் அதை தான் வந்து சொல்லுவான். கண்டிப்பாடா அது நடக்கும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நீயும் பாத்துக்கோ, நீயும் வந்துட்டு டைமுக்கு வீட்டுக்கு வா, லேட்டா வராது, அதுக்கப்புறம் எல்லா பொண்ணுங்கிட்டையுமே பேசாததுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருப்பாரு. அதை வந்துட்டு ஹீரோ வந்து கேட்டு சிரிச்சிட்டு இருப்பான். கண்டிப்பான அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஒரு முடிவு பண்ணிட்டான். அண்ணன் கூட பேசி இருந்திருப்பானு. இப்போ வந்து அவனுக்கு ஒரு முடிவாயிடுச்சு. அவன் என்ன பண்றான்னா ரூமுக்கு போனதுக்கு அப்புறம் ஆனாக்கு வந்துட்டு கால் பண்றான். ஆனா வந்துட்டு யாரு நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான்னா மிட் நைட்ல கால் பண்ணுவான், போன் நம்பரும் இருக்காது. நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஆமா நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன், இதுக்கு வந்து ஒரு நல்ல எண்டு கிடைச்சிருச்சு, இதான் நான் பண்ணலான்னு இருக்கேன் போது என்ன பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கேட்பான். நான் வந்துட்டு ஹீரோயினை வந்து லவ் பண்ணலான்னு இருக்கேன், அவளை வந்து என்ன லவ் பண்ண வைக்கலான்னு இருக்கேன், அப்ப கண்டிப்பா அந்த கொஞ்சம் அபோர்ட் பண்ண மாட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு இவன் இந்த மாதிரி பிளான் பண்றான். என்னது ஹீரோயின் வந்துட்டு உங்களை லவ் பண்ண போறாளாகும் போது ஆமா அதுக்கு தான் நான் பிளான் பண்ண போறேன், அவ வந்து என் லவ்ல வந்து விழ வைக்க போறேன் அப்படின்னு சொல்றான். இது வந்து நல்ல முடிவா என்னன்னு தெரியல, ஆனா இந்த முடிவு தான் அவன் எடுத்திருக்கான். நெக்ஸ்ட் ஆனாட்ட கேட்டுட்டு ஹீரோயின் எங்கெல்லாம் போவான்னு சொல்லிட்டு கேட்டு வச்சிருப்பான். ஹீரோயின் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் மாதிரி வரான். ஹீரோ என்ன பண்றான்னா ஃபாலோ பண்ணிட்டே வந்துட்டு இருக்கான். ஆனாட்ட வந்துட்டு தேங்க்யூ சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்றான்னா மார்க்னு ஒரு பையன் வந்துட்டு பார்க்க வந்திருக்கா. மார்க் எப்படி இருக்க, எப்போ வந்து தாய்லாந்துலன்னு சொல்லிட்டு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கா. ஹீரோ வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்திருப்பானா. அங்க வந்துட்டு ஒரு ரோஸ் இருக்கும், அதை எடுத்துட்டு கண்ணால தான் ஃபேஸ் எல்லாம் பார்த்து நல்லா இருக்குமான்னு சொல்லிட்டு போய் எட்டி பார்ப்பான். கரெக்டா நம்ம ஹீரோயின் வந்துட்டு மார்க்னு ஒரு பையன்கிட்ட வந்து பேசிட்டு இருப்பா. எப்படி இருக்கா நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ நீ வந்துட்டு குண்டாயிட்டின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பேசிட்டு இருப்பாங்க. அப்போ வந்துட்டு உனக்கு என்ன ஜூஸ் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே ஆர்டர் பண்ணிட்டு இருப்பாங்களா. இதை பார்த்தாலுமே ஹீரோக்கு வந்துட்டு ஒரு மாதிரி ஆயிடும், ஒரு வேலை வந்துட்டு பாய் ஃப்ரெண்டா இருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு மாதிரி டென்ஷன் ஆயிடும். அவன் என்ன பண்ணுவானா அந்த இடத்துல திருப்பி வந்துட்டு பூ எடுத்திருப்பான். அந்த இடத்துல திருப்பி இந்த பூ வந்துட்டு நிக்க வைக்க ட்ரை பண்ணுவான். அந்த பூ வந்து நிக்காதா, காலில் போட்டு மிச்சிட்டு கோமா வெளியே வந்துருவான். அங்க போனதுக்கு அப்புறம் அங்க வந்துட்டு ஒருத்தர் வருவாரு. இவர் வந்து ஆல்ரெடி பார்த்திருப்போம், ஒரு வந்துட்டு ஒரு சப் டைரக்டர் மாதிரி வச்சுக்கோங்களேன். அவரு வந்துட்டு ஒரு பிலிம்காக படத்துக்காக வந்து ரெண்டு பேரையும் பார்க்க வந்திருக்காங்க. ரெண்டு பேரையும் ஒரு கமர்ஷியல் மூவில நடிக்கிறதுக்காக பார்க்க வந்திருப்பாங்க. சோ மார்க்கும் வந்துட்டு ஒரு ஆக்டர் தான். அவர் வந்து தாய்லாந்துல தான் நடிச்சிட்டு இருந்திருப்பாரு, இப்போ அப்ராட் போயிருப்பாரு. அவங்கள பாத்திரமே ரெண்டு பேரும் வந்து சப் டைரக்டர் கேட்கறாங்க, எப்போ வந்த மார்க் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. பிசினஸ்லாம் எப்படி போயிட்டு இருக்கோங்க, அப்பா பிசினஸ் நடத்தலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அப்ப நம்ம ஹீரோயின் தான் பதில் சொல்றா, இல்ல மார்க் வந்துட்டு அந்த பிசினஸ் பண்ணலன்ட்டு. அப்போ வந்துட்டு கேட்காங்க, என்னாச்சு அவங்க அப்பாவோட பிசினஸ் பண்ணலையாங்கும் போது, இல்ல எங்க அப்பாவோட தயவுல நடக்க கூடாது, சோ நான் என்னோட இதை பார்க்கணும், என்னோட ஃபேஷன் ஏதோ அதான் நான் பார்க்கணும்னு சொல்லிட்டு அவங்க பேசிட்டு இருக்கா. ரொம்ப நல்ல விஷயம்னு சொல்லிட்டு சரி எதுக்கு வர சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இந்த மாதிரி நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு கமிஷன் மூவில நடிக்கணும்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்குமே வந்து அக்ரிமெண்ட் போடுவாங்க. அதுக்காக தான் ரெண்டு பேரும் மீட் பண்ணிருப்பாங்க. நம்ம ஹீரோனுக்கு வந்து மார்க் நல்லாவே தெரியும், ஆல்ரெடி நம்ம ஹீரோயின் வந்து மார்க்கோட நடிச்சிட்டு இருந்தா இருந்திருப்பான். அதுக்கப்புறம் ஹீரோ என்ன பண்ணானா கால் பண்ணி ஆனாட்ட கால் பண்ணி இந்த மாதிரி ஹீரோயின் வந்து எனக்கு சீட் பண்ணிட்டு இருக்கா, என்னை ஏமாத்திட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவ ஒரு பையன்கிட்ட பேசிட்டு இருக்கான். அந்த பையன் பார்க்க ரிச்சா இருக்கான், அழகா இருக்கான், அந்த பையன்கிட்ட வந்து பேசிட்டு இருக்கா, அவளுக்கு ஆல்ரெடி பாய் ஃப்ரெண்ட் இருக்கு தானே அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கான். எனக்கு ஒண்ணுமே புரியல, யாரை பார்த்து மீட் பண்ணிட்டு இருக்கா, யாரை பேசிட்டு இருக்கா, எனக்கு ஒண்ணுமே தெரியல, நான் வெளியே வந்திருக்கேன், நான் ஈவினிங் வேணா ஹீரோயினை பார்த்துட்டு அவர்கிட்ட என்ன இன்ஃபர்மேஷன் கேட்டு நான் உங்களுக்கு கால் பண்றேன் அப்படின்னு சொல்றான். ஹீரோ ஒரு பக்கம் வந்துட்டு அவன் தான் ஷார்ட் டெம்பர் தானே, ஸோ வந்து ரொம்ப கத்திட்டு இருக்கான். இங்க பாருங்க நான் ஈவினிங் வந்துட்டு அவர்கிட்ட கேட்டுட்டு நான் உங்களுக்கு கால் பண்ணி சொல்றேன்ட்டு இவன் வந்துட்டு போனை வந்து கட் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோக்கா ஒரு மாதிரி இருக்கு. அப்புறம் அந்த இடத்த கிளம்பி போயிடுறான். அதுக்கப்புறம் ஆனா போய் கேட்கறான், அந்த மாதிரி மார்க் வந்திருக்காங்க போது மார்க் ஆல்ரெடி வந்துட்டு ஹீரோ கூட நடிக்கும் போது ரெண்டு பேருக்குமே ரூமர்ஸ் எல்லாம் வந்துட்டு கிரியேட் பண்ணிருப்பாங்க. அப்போ இவ கேட்கறா, இப்போ ஆல்ரெடி ஹீரோ கூட வந்து ரூமர் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க, திருப்பி மார்க்கா அப்படின்னு சொல்லி கேட்கறான். ஏன் மார்க் வந்தா என்ன, நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு கமர்ஷியல்லாம் ஒரு மூவி நடிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன் சொல்ல போனா சேனா மார்க்கான்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணா கூட நான் வந்துட்டு மார்க்கை தான் சூஸ் பண்ணுவேன், எனக்கு மார்க்கை தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்றான். ஆக்சுவலி ஃப்ரெண்டா பிடிக்கும் அப்படின்னு சொல்றான். ஏன்னா சேன் வந்து நார்மலாவே பிடிக்காது நம்ம ஹீரோயினுக்கு, மார்க் வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்டு.
அதுக்கப்புறம் கேட்குறா, சரி அதெல்லாம் இருக்கட்டும், வரியா எங்க அங்கிளை மீட் பண்ண போகலாம், அவர் வந்து ரிசல்ட் வந்துச்சுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோயின் வந்து ஓடுறா, இல்லை ரிசல்ட் வந்துருச்சான்னு சொல்லிட்டு இவங்க வந்து ஒரு யூரின் சாம்பிள் வந்து கொடுத்துருப்பாங்க போல. ஹீரோயினுக்கா ஒரு மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு போறா, போயிட்டு கேட்குறா என்னாச்சு ரிசல்ட்னு சொல்றாங்க. அப்போ வந்து ரிசல்ட் எடுத்து வைக்கிறாங்க. அப்போ வந்து ஹீரோயின் வந்து பயப்படுறா, கண்டிப்பா வந்து ப்ரெக்னெண்டா இருக்கக்கூடாது, இல்லைன்னா சொல்லணும்னு சொல்லிட்டு மனசுல வந்து வேண்டிட்டு இருக்கா. ஆனா டாக்டர் வந்து கன்ஃபார்மா வந்து நீங்க ப்ரெக்னெண்டா இருக்கீங்கன்னு சொல்லிடுறாங்க. ஹீரோயினுக்கு ரொம்ப ஷாக் ஆகுது, என்ன சொல்றீங்க டாக்டர்ன்ட்டு. சரி எந்த அளவுக்கு குழந்தை வந்திருக்குன்னா அல்ட்ரா சவுண்ட்ல தான் பார்க்க முடியும்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்க, ஜும்மா கிளாஸ்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி பார்க்ல வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. அங்க வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு ஆடிட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வரான். ஆனா தான் சொல்லியிருப்பா போல, அவன் வந்துட்டு இங்க வரான். ஹீரோயினுக்கு வந்துட்டு ஹீரோ இங்க பாத்துட்டுமே நீங்க என்ன பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. நானும் எக்ஸசைஸ் பண்ணதான் வந்தேன், ஏமா இந்த இடத்துக்குலாம் வரக்கூடாதா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்டுட்டு இருப்பான். அப்போ நீ வரலாம், நீ வந்தனா நான் இந்த இடத்துக்கு இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுவான்னா அந்த இடத்த விட்டு கிளம்பி போவான். பாத்தீங்கன்னா அதுமே ஒரு அபோர்ட் ஆகிறதுக்காக தான் இந்த மாதிரி ப்ராக்டிஸ் எல்லாம் பண்ணிட்டு இருப்பா. கரெக்டா ஹீரோ வந்துட்டு கூப்பிட்டுட்டே வருவான், இவன் வந்து ஓடி வந்துட்டுருவான். எங்க போய் நுழைஞ்சிருக்கான்னு ஹீரோக்கு வந்து தெரியாம அப்படி வந்துட்டு இருப்பான். இவன் வந்துட்டு மறையறன்ட்டு அப்படி லைட்டா திருடுற மாதிரி தான் இருக்கும். ஹீரோ வந்து பார்த்து சிரிச்சிட்டு இருப்பான், ஓ இங்கதான் இருக்கேன்னு சொல்லிட்டு. பேட் எங்க போன அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம நடிச்சுக்கிட்டு ஹீரோ அந்த இடத்த விட்டு கிளம்பி போற மாதிரி காட்டுவாங்க. ஹீரோ வந்துட்டு அப்பாடா போயிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டு ஓட பாப்பாளா. கரெக்டா முன்னாடி வந்து நிப்பான். பேட் எங்க போற அப்படின்னு சொல்லிட்டு நிற்கும் போது, உனக்கு என்னடா பிரச்சனை, எதுக்குடா ஃபாலோ பண்ணிட்டு இங்க வரைக்கும் வந்தங்கும் போது, எனக்கு உண்மையில அக்கறை இருக்கு அப்படின்னு ஹீரோ சொல்லுவான். அக்கறையா, மண்ணாங்கட்டி போய் தொலை அப்படின்னு சொல்லும் போது, இல்ல நீ பிரெக்னெண்டா இருக்க, உண்மையில எனக்கு அக்கறை இருக்கு மனம். ஹலோ டாக்டர் வந்து சொல்லிட்டாரு, அல்ட்ரா சவுண்ட்ல தான் தெரியும், கன்ஃபார்மா தெரியும், நான் ஒன்னும் அதுக்குள்ள பிரெக்னென்ட் எல்லாம் கிடையாது, ரொம்ப கான்ஃபிடண்டா பேசுவா. அப்படிங்களா மேடம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி இருக்கட்டும் உன்னை நான் விட மாட்டேன், உங்ககிட்ட நான் பேசி ஆகணும்னு சொல்லிட்டு காலை பிடிச்சிட்டு தொல்லை பண்ணிட்டு இருப்பான். ஹீரோ வந்து ஃபர்ஸ்ட் வீட்டுல இது ஒரு பார்க்குன்னு சொல்லிட்டு வீடுன்னு கத்திட்டு இருப்பான். நான் விட மாட்டேன், காலை பிடிச்சிட்டு இருப்பானா இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு அம்பளி தும்பளி பிரச்சனையும் நடக்கும். அதுக்கப்புறம் ஹீரோ என்ன பண்ணுவானா, விட்ரா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து போயிடுவோம், என்ன இப்படி பிரச்சனை பண்ணிட்டே இருக்கான், காலை சுத்தி வந்துட்டே இருக்கான்னு சொல்லிட்டு ஹீரோனுக்கு வந்து கோவம் வந்துட்டு இருக்கும். அதுக்கப்புறம் ஹீரோ என்ன சொல்லுவாங்க, பாரு நீங்க ரெண்டு பேரும் வந்து ஒரு படமா பண்ண போறீங்க, நீ அந்த பையன் கூட வந்து படம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து சொல்லுவான். அது சொல்றதுக்கு நீ யாரு, நான் யார் கூட வேணா படம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போகலாம். இல்ல எனக்கு ரொம்ப ஜெலஸா இருக்குன்னு சொல்லும் போது டக்குனு வந்து என்ன ஜெலஸா இருக்கா, டேய் நீ ஒரு இடியேட்டா அப்படின்னு சொல்லிட்டு போவா. முடியாது, நீ அந்த மார்க் கூட வந்து படமே பண்ணக்கூடாது, ஆல்ரெடி உங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு காசிப் போயிருக்கு, நான் தான் இப்போ உனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேச வருவான். உனக்கு திரும்பிடுவா, என்னது நான் தான் எல்லாமேவா, என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுலன்னு சொல்லிட்டு பிடிச்சி அவனை வந்துட்டு டம்ப் பண்ணி வந்து பேசுவான். இங்க பாரு, உனக்கு வந்து ஜெலஸ் ஆகுதா, அப்ப நான் கண்டிப்பா அந்த மார்க் கூட க்ளோஸா தான் இருப்பேன், அந்த மார்க் கூட தான் வந்துட்டு நல்லா பழக போறேன், உனக்கு என்னடா யார்டா நீ எனக்கு என்ன ரூல்ஸ் போடுறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்துட்டு திட்ட ஆரம்பிச்சிருவா. இங்க பாத்துக்கோ, மார்க் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவன் என்ன கேர் எடுத்து பாத்துப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் போவானா. ஹீரோக்கா செம்மையா கோவம் வரும். அதுக்கப்புறம் அந்த சப் டைரக்டர் இருக்கார்ல, அவர்கிட்ட போயிட்டு ஹீரோ வந்து பேசுவான். இந்த மாதிரி இந்த கமர்ஷியல் மூவி எடுக்க போறீங்களாம ரெண்டு பேரையும் வச்சுட்டு, ஆமா எடுக்கதான் போறேன்னு சொல்லிட்டு, உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பாங்க. இல்ல நான் கேள்விப்பட்டேன், அது இல்லாம அதுல வந்து வேற ஏதாச்சும் மேலீடு வந்துட்டு இருக்குமா, வேணுமா, ஆள் தேவையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இல்ல அந்த மாதிரி ஒரு கதையே கிடையாதுங்கும் போது ஹீரோ சொல்லுவான், இல்லையே வச்சா நல்லா இருக்கும்ல, நான் கூட நடிக்கலாம்னு நினைக்கிறேன் வந்துட்டு நானும் அதில் வந்து ஆக்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். அப்போ வந்து சப் டைரக்டர் வந்து என்னது நீ வந்து நடிக்க போறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. ஆமா நானும் வந்து நடிக்கலான் இருக்கேன், நீ சொல்ல போனா இதுல வந்துட்டு இப்போ ரூமர் வந்துட்டு பேட் கூட சேர்த்து என்னதான் வச்சு பேசிட்டு இருக்காங்க, முன்னாடி வந்து பார்க் வச்சு பேசிட்டு இருந்தாங்க, இப்ப நாங்க ரெண்டு பேருமே நடிக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பா இந்த டிராமா வந்து ரொம்ப ஹிட் ஆகும், நீ கண்டிப்பா வந்துட்டு நல்லா வந்து காசு பார்க்கலாம், நாங்க ரெண்டு பேருமே வந்துட்டு அவளுக்கு எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு, ஒருத்த வந்துட்டு பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இவன் நல்லா ஏத்திடுவான். அப்ப அந்த டைரக்டர் வந்துட்டு ஆமா இல்ல இது ஒரு நல்ல ஐடியா தானே அப்படின்னு சொல்லிட்டு இந்த எக்ஸ் டைரக்டர் வந்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லிடுவாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மார்க்கை கூப்பிட்டு வச்சுட்டு ரியல் டைரக்டர் இருக்காருல்ல, பெரிய டைரக்டர், அவர் வந்துட்டு கத்து கொடுத்துட்டு இருப்பாரு. இதான் சீனி, இப்படிதான் பேசணும் பழகணும்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்துட்டு இருப்பாரு. அந்த சீன் எல்லாம் மார்க்குங்கிறவன் கரெக்டா பண்ணிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் எல்லாருமே அந்த இடத்துக்கு வந்துட்டு ஐக்கியமாயிடுவாங்க. எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா அந்த சீனுக்காக வந்து ரெடியாக போவாங்க. கரெக்டா அந்த இடத்துக்கு ஹீரோவும் வரானா, ஹீரோ பார்த்தோமே ஹீரோனுக்கு செம காண்டாயிடும், இவன் ஏன்டா இங்கே வரான் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா. சோ போயிட்டு கேப்பா, நீ எதுக்கு இங்க வந்திருக்க, உனக்கு இங்க என்ன வேலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. எனக்கு என்ன வேலையா, நான் இந்த படத்துல நடிக்க ஆரம்பிக்க போறேன் அப்படின்னு சொல்லும்போது, எது நீ ஆக்ட் பண்ண போறியா அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட ஆரம்பிச்சிருவா. கோவப்படு நீ எவ்வளவு தூரம் வேணா கோவப்படு, நான் நடிக்கதான் போறேன் இந்த பிலிம்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருப்பானா. ஹீரோனுக்கா செம காண்டாயிடும். அதுக்கப்புறம் இந்த சப் டைரக்டர் இருக்காரு, அவரை கூப்பிட்டு வச்சுட்டு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. என்னம்மா என்ன ஆச்சுங்கும் போது, இந்த மாதிரி செயின் வந்து நடிக்கிறானுங்கும் போது, ஆமாமா நடிக்கிறானா, இல்ல அவன் நடிக்கவே கூடாது அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருப்பாளா. இல்லம்மா சாரிம்மா, ஆல்ரெடி வந்து கான்ட்ராக்ட் சைன் பண்ணியாச்சு, அவனுக்கு வந்து
வந்துட்டு செக் அமிச்சாச்சு, அவன் சைனும் போட்டா பணத்தையும் வாங்கிட்டான், அவன் அந்த அம்மா அடிப்பான், சாரிம்மா புரிஞ்சுக்கோமான்னு சொல்லிட்டு அவங்க வந்து கேட்பாங்க. இங்க பாருங்க உன்னோட பர்சனல் விஷயம் எல்லாமே வெளியே வச்சுக்கேன், இது வந்து ஒர்க் தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரா. என்னால முடியாதுன்னு கத்திட்டு இருப்பா. அதுக்கப்புறம் கிளம்பி போவாள். அவர் கேட்பாரு, என்னம்மா நீ வந்துட்டு ஷூட்டை விட்டு வெளியே போறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. இல்ல நான் அந்த ஷூட்ல தான் இருப்பேன், ஆனா எனக்கு இவன் கூட நடிக்கவே பிடிக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு போவாளா. ரொம்பவே நன்றிமா, நல்ல வேலை. மத்த ஹீரோயினா இருந்தாங்கன்னா டக்குன்னு கட் பண்ணிட்டு போயிடுவாங்கல்ல, ஆனா ஹீரோயின் வந்து ரொம்ப கொஞ்சம் நல்ல பொண்ணு தான். அதனால என்ன பண்ணுவானா, இல்ல நான் போய் நடிக்கிறேன்னு சொல்லிட்டு போவா. இவரா கடவுள்கிட்ட வந்துட்டு ஓகே தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அந்த சீன் வந்துட்டு ஆரம்பிச்சிடும். ரெண்டு பேருமே நடந்து வரும்போது எதார்த்தமா ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை பாக்குற மாதிரி. ஃபர்ஸ்ட் ஹீரோயின் நடந்து வந்துட்டு இருப்பா. ஹீரோக்கு வந்து ஆக்ட் பண்ண தெரியாதுல்ல. சரி போயா போ, ஹீரோயின் நடந்து வந்துட்டு இருக்காங்க, இந்த சமயத்துல நீ போகணும் அப்படின்னு சொன்னா ஹீரோயின் வந்துட்டு வந்துட்டு இருப்பா. ஆனா ஹீரோக்கு வந்துட்டு ரொம்ப பதட்டமாயிடும், அவன் இது வரைக்கும் நடிச்சது இல்ல. சோ அவன் என்ன பண்ணுவானா, எப்ப போறது என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு மாதிரி போயிட்டு இருப்பானா. இது ஹீரோயின் பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சிருவா. அப்ப சப் டைரக்டர் தான் வருவாரு. என்னடா பண்ற, நீ தான்டா சான்ஸ் கொடுன்னு கேட்டேன், என்ன எப்படி பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு தலையிலேயே அடிச்சிட்டு இருப்பாரு. இங்க பாருடா ரொம்ப கேஷுவல் நடின்னு சொல்லுவாரா. ஹீரோயின் வந்து பாத்துட்டு இருப்பா. இவனுக்கு ஃபர்ஸ்ட் நடிப்பே வராது, இவன் எதுக்கு அப்படின்னு சொல்லும் போது ஹீரோக்கு வந்து கோவம் வரும். அப்புறம் ஒவ்வொரு சீனா எடுக்க ஆரம்பிப்பாங்க. ஸ்டார்டிங் ஒரே ஒரு சீன் தான், ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி வந்து சொதப்பிட்டு இருப்பாங்க. ஐ மீன் ஹீரோயின் சொதப்ப மாட்டா, ஹீரோ வந்துட்டு ட்ரிக்கா வந்து சொதப்பி விடுவா. ஒரு வாட்டி ஹீரோ போய் வயிற்றுலேயே குத்துவா, ஒரு வாட்டி ஹீரோ போய் இடிச்சிட்டு போவா, இதெல்லாம் பண்ணிட்டு இருப்பாரா. இங்க வந்து டேரக்டருக்கு வந்து பிடிக்காது, திருப்பி டேக்கு ரீடேக்குன்னு சொல்லி கத்திட்டு இருப்பாரு. ஹீரோனுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும், எப்படியாச்சும் இவன் இந்த படத்துல இருந்து எடுத்துடணும்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருப்பான். இங்க பாத்தீங்கன்னா சப் டைரக்டர் அவர் தானே கொண்டு வந்திருப்பாரு. அவர் வந்துட்டு அந்த மெயின் டைரக்டர் வந்து திட்டு வாங்கிட்டு இருப்பாரு. ஹீரோ வந்துட்டு ரெண்டு பேருமே சண்டை போட்டு இருப்பாங்க, ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி இடிச்சுப்பாங்களா. ரெண்டு பேரும் வந்துட்டு நீ தான் என்ன இடிச்சேன், நான் தான் உன்னை இடிச்சேன் சொல்லிட்டு ரெண்டு பேரும் நடு ரோட்லயும் சண்டை போட்டு இருப்பாங்க. இது ஒரு ஷூட் பண்ற ஸ்பேஸ்னே கூட பார்க்காம ரெண்டு பேரும் சண்டை போட்டு இருப்பாங்க. டேரக்ட்லாம் செம்ம கோவம் ஆயிடும், என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு போட்டு எல்லாத்தையும் உடச்சிட்டு அவர் போயிடுவாரு. இங்க பாத்தீங்கன்னா சப் டைரக்டர் வந்துட்டு டைரக்டர் சாரி சார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருப்பாங்க. என்னடா ஆள் கொண்டு வந்திருக்குன்னு சொல்லிட்டு சத்தம் போட்டு போயிடுவாங்க. இவருக்கா மயக்கமே வந்துடும். அதுக்கப்புறம் வந்துட்டு ரெண்டு பேரும் சண்டை போட்டு இருப்பாங்களா. அப்புறம் வந்துட்டு ஹீரோயின் ஆனா இருக்கால வந்துட்டு கால் பண்ணி, என்ன பண்ற சான், இந்த மாதிரி பண்ணா ஹீரோயின் வந்து லவ் பண்ண மாட்டா, ஹர்ட் தான் பண்ணுவா, ஏன் உன்னால ஒழுங்கா கூட நடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ஆனா கத்திட்டு இருப்பாங்களா. நீ என்ன மட்டும் பேசுற, ஹீரோயினை வந்து கேட்க மாட்டியா, அவ எவ்வளவு திமிரா நடந்துக்கிறா தெரியுமா, என்ன அடிக்கிறா உதைக்கிறா எல்லாமே பண்றா, இதான் சாக்குன்னு சொல்லிட்டு என்கிட்ட ரொம்ப நடந்துக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு கத்த ஆரம்பிச்சிருவான். இங்க பாரு, நீ அவளை லவ் பண்ண வைக்கணும் அப்படின்னா நீ அட்லீஸ்ட் வந்துட்டு கொஞ்சமாச்சும் அடங்கி போகணும், நீ கொஞ்சமாச்சும் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு போனை வச்சிருவான். ஹீரோக்கா செம்மையா காண்டாயிட்டு இருக்கும். அவன் தான் கோவக்காரன் இல்ல, போனை போட்டு உடைக்க போயிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் ஆனா வந்துட்டு ஸ்பால இருப்பா போல. அதுக்கப்புறம் பண்ணுங்க சாரின்னு சொல்லிட்டு அவன் வந்து மசாஜ் பண்ண சொல்லிட்டு இருப்பான். இங்க பாத்தீங்கன்னா டேரக்டர் இதான் ஃபைனல் லுக், இதுக்கப்புறம் சொதப்பனானா அவ்வளவுதான், இந்த ஆளே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்துட்டு அழகா நடந்து வந்துட்டு இருப்பான். அங்க ரோட்ல இருக்க எல்லா பசங்களும் ஹீரோயினை பார்த்துட்டு இருப்பாங்க. அட் டைம்ல ரெண்டு ஹீரோ நம்ம ஹீரோயின் வந்து செட் அடிக்கிற மாதிரி, ஒண்ணு வந்துட்டு ஹீரோ, இன்னொன்னு வந்து பணக்காரனா இருக்க மார்க் ஹீரோ. ரெண்டு பேரும் பாக்குறாங்க. ஹீரோயினோட சார் அப்படியே பறந்து வந்து நம்ம ஹீரோ மேல வந்து விழுது. ஹீரோ வந்து அப்படியே ரசிச்சுக்கிட்டே பார்த்துட்டு இருக்கான். அவன் வந்து ரியலாவே ஹீரோயின் வந்து ரசிச்சு பார்த்துட்டு இருக்கான். இது டேரக்டருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்பா இவனுக்கு கொஞ்சம் நல்லா இப்பதானே நடிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோயின் உண்மையிலேயே வந்துட்டு அப்படியே திரும்பி பார்த்து நல்லா ஸ்மைல் பண்ணிட்டு போறா. அது பார்க்கும்போதே நல்ல லுக்கா இருக்கா. ரெண்டு பேரும் பார்த்து வந்து வாயை பழக்கிறாங்க. இதான் ஒரு இன்ட்ரோ சீனு போல. ரெண்டு ஹீரோமே ஒரு படத்துல ரெண்டு ஹீரோ இருப்பாங்களா, அதே மாதிரி ரெண்டு ஹீரோவுமே ஹீரோயினை பார்த்து சைட் அடிக்கிற மாதிரி ஒரு சீனு. இதை பார்த்ததுக்கு அப்புறம் சப் டைரக்டருக்கு வந்துட்டு வாயில சந்தோஷப்பல்லா இருக்கு, சந்தோஷமா இருக்கு, அப்பாடா நம்ம கொண்டு வந்தாலும் நல்லபடியா நடிச்சிட்டான்னு சொல்லிட்டு. டைரக்டருக்கும் பிடிச்ச சீன் வந்துட்டு எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் பிரேக் விடுறாங்க. சரி கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, அடுத்த சீன் வந்துட்டு நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு ரெஸ்ட் எடுக்க சொல்லிட்டு போறாங்க. எல்லாரும் ரெஸ்ட் எடுக்க போக சொல்லுவாங்களா. அப்போ பார்க் வந்துட்டு ரெஸ்ட் ரூம் எங்க இருக்கு அப்படின்னு சொல்றது கேட்பான். ஸோ இவன் ரெஸ்ட் ரூம் போறது வந்துட்டு ஹீரோ பார்ப்பான். என்ன பண்ணுவான்னா பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போவான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் இருக்கால, அவன்கிட்ட வந்துட்டு எல்லாரும் வந்துட்டு சூப்பரா நடிச்சிங்கன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்துட்டு ஓகே நெக்ஸ்ட் ஷார்ட்க்கு வந்து ரெடி ஆகுறேன்னு சொல்லிட்டு அவன் வந்து கிளம்பி போயிடுவா. இந்த பக்கம் பார்க் வந்து ரெஸ்ட் ரூமுக்கு வந்திருப்பானா. அங்க பாத்தீங்கன்னா ஹீரோ வருவான். அப்படியே கேஷுவலா வந்துட்டு ஹாய் சொல்லுவான் மார்க்கு கிட்ட. அப்படியே ஹீரோ வந்து அப்படியே கேஷுவலா பேசுவான். அதுக்கப்புறம் என்ன, நீங்க இந்த ஃபிலிம் முடிச்சதுக்கு அப்புறம் தாய்லாந்து போயிடுவீங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பான். இல்ல நான் இங்கதான் இருக்க போறேன் அப்படின்னு பார்க் சொல்லிட்டு இருப்பானா. அப்போ ஹீரோ சொல்லுவான், உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும் இல்ல அப்படின்னு சொல்லுவான். என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். எனக்கோ ஹீரோனுக்குள்ள வந்துட்டு ஒன்னு ஓடுது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவே வாண்டடா போய் சொல்லுவான். பார்க் வந்துட்டு என்ன ஓடுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பானா. இப்போ ஹீரோ வந்துட்டு உங்களுக்கு தெரியாதா, இங்க ரெண்டு பேரை பத்தி காசிப் பேசிட்டு இருக்காங்க, அது கூட உண்மைதான், உங்களுக்கு தெரியும்னா சொல்லுங்க, எங்களுக்குள்ள என்ன இருக்குன்னு ஓப்பனா சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். அப்போ வந்துட்டு மார்க் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பானா.
இருப்பானா. அதுக்கப்புறம் என்ன சொன்னான்னு தெரியல, ஆனா வெளியே ரொம்ப சிரிச்சுட்டே வந்துட்டு இருக்கான், ரொம்ப சந்தோஷமா வந்துட்டு இருக்கான். இதுக்கப்புறம் எப்படி 2 பேரும் சேர்றாங்கன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டு வந்துட்டு இருப்பானா. காரை வந்து எடுக்க போவான். அப்ப ஹீரோயின் வந்துட்டு ஓடி வரா, வந்துட்டு அடிக்க ஆரம்பிச்சிருவா. டே நீ ஃபர்ஸ்ட் வெளியே கிளம்பு, வெளியே வா அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு இருப்பா. ஹீரோ வந்துட்டு வெளியே வந்துட்டு எதுக்கு என் காரை வந்து ஸ்கிராச் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். சரி அதெல்லாம் இருக்கட்டும், பார்க்கிட்ட நீ என்ன சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாளா. உண்மையை சொன்னேன். அதான்டா என்ன சொல்லி தொலைஞ்ச அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஆமா நம்ம 2 பேருக்குள்ள வந்து லவ் இருக்குன்னு சொன்னேன். சோ அதான் சொல்லி வச்சிருப்பான் போல. ஹீரோயினுக்கு வந்துட்டு சமயம் வந்துடும். நான் எப்படா லவ் பண்ணேன், எதுக்குடா மார்க்கெட் இந்த மாதிரி சொன்னேன்னு சொல்லிட்டு அடிக்க ஆரம்பிச்சிருவா. அப்போ வந்துட்டு ஹீரோ சொல்லுவாங்க, இந்த பாரு என்ன பண்ணிட்டு இருக்க, எனக்கு ரொம்ப வலிக்குது அடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். நீ பண்ணதுக்கு இன்னும் தான் அடி வாங்கணும்னு சொல்லிட்டு அடிச்சுட்டு போயிடுவா. நெக்ஸ்ட் ஹீரோயின் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போவா. இந்த வாட்டி அல்ட்ராசவுண்ட் எடுத்திருப்பாங்க. அவர் சொல்லுவார், டாக்டர் கன்ஃபார்மாவே நீங்க வந்து பிரெக்னென்ட் தான் இருக்கீங்க, பாருங்க பேபி இருக்கு பாருங்க, குட்டி கன்ஃபார்மா இருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு காட்டுவாங்க. ஹீரோயின்கா ஒரு மாதிரி இருக்கும். நான் என்னதான் பண்றது டாக்டர், எனக்கு ஏதாச்சும் ஆப்ஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருப்பான். அப்ப டாக்டர் வந்துட்டு இருக்குங்க, இதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்கு அப்படின்னு சொல்லுவான். ஹீரோயின் வந்துட்டு அப்படியா, என்ன சொல்யூஷன் சொல்லுங்க நான் பண்றேன் அப்படின்னு சொல்லுவான். ஆனா ஹீரோயினை பொறுத்த வரைக்கும் இந்த குழந்தைய வந்துட்டு அபோர்ட் பண்றது மனசே வரல தான். ஒரு பக்கம் ஒரு குழந்தைய அழிக்கிற மாதிரி கஷ்டமா இருக்கு. இப்போ டாக்டர் வந்து ஏதோ ஒரு ஐடியா சொல்றாரு, அது வந்து நம்ம ஹீரோயின் கேட்கறா. அது என்னங்கிறத அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம் கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் பண்ணிட்டு பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. டேக் கேர்.